قال له كن فيكون الحق من ربك فلا تكن من الممترين فمن حاجك فيه من بعد ما جاءك من العلم فقل تعالوا ندعو أبناءنا وأبناءكم ونساءنا ونساءكم وأنفسنا وأنفسكم ثم نبتهل فنجعل لعنة الله على الكاذبين صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக பல விளக்கங்களை முந்தின ஆயத்துகளில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம். அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஈசாவுடைய தன்மை எப்படிப்பட்டதென்றால் ஆதமுடைய தன்மையை போன்றுதான். அந்த ஆதமை மண்ணினால் அவன் படைத்தான். பிறகு அதனை நோக்கி நீ ஆகுக என்று சொன்னான். அது அவ்வாறே ஆகிவிட்டது என்பதாக அல்லாஹு தஆலா இப்பொழுது வாசிக்கப்பட்ட முதல் ஆயத்தில் குறிப்பிடுகின்றார். இது பற்றி சில விளக்கங்கள் சென்ற வாரம் சொல்லப்பட்டன. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றுதான் என்பதற்கு சில விளக்கங்கள். கிறிஸ்தவர்கள், நஜ்ரான் என்ற நாட்டுடைய கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய மகன் என்பதாகவும் அவரே அல்லாஹ் என்பதாகவும் அல்லது வணங்குவதற்கு தகுதியான 3 நபர்களில் 3வது நபர் என்பதாகவும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெய்வீக தன்மையை கற்பித்தார்கள். அதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வாதம் செய்தார்கள். ஈசா அல்லாஹுடைய மகன் இல்லை என்று சொன்னால் அவருக்கு தந்தை யார் என்பதாக கேட்டார்கள். அதற்கு சில விளக்கங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியும் அவர்கள் அதனை ஒப்புக்கொள்ளவில்லை. அந்த நேரத்தில் தான் இந்த ஆயத்து இறக்கப்பட்டது. ஈசாவுடைய தன்மை அல்லாஹு தஆலாவிடத்தில் ஆதமுடைய தன்மையை போன்றுதான் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாயும் தந்தையும் இல்லாமல் படைக்கப்பட்டார்கள். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை மட்டும் இல்லாமல் படைக்கப்பட்டார். எனவே தாய் தந்தை இல்லாமல் படைக்கப்பட்ட அந்த மனிதரை விட இவர் ஒன்றும் மிகச் சிறந்தவராக ஆக முடியாது. நீங்கள் ஈசாவை அல்லாஹுடைய மகன் என்று சொன்னால், அவர் வணக்கத்திற்கு உரியவர் என்பதாக நீங்கள் சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நீங்கள் அப்படி சொல்ல வேண்டும். ஏனென்றால் இவரை விட மிக அற்புதமான முறையிலே படைக்கப்பட்டவர் அவர். ஆனால் ஆதமை நீங்கள் உரியவர் என்பதாக நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் மனிதர் தான் என்பதாக சொல்லுகின்றீர்கள். முதல் மனிதர் என்பதாக சொல்லுகின்றீர்கள். ஆனால் ஈசாவை அல்லாஹ்வுடைய மகன் என்பதாக சொல்லுகிறீர்கள். இவர் வணக்கத்திற்குரியவர் என்பதாக கூறுகிறீர்கள். இது உங்களுடைய தவறான எண்ணத்தை, தவறான அறிவை வெளிப்படுத்துகின்றது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக அதனை அறிவித்தார். இங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றுதான் என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிடும் பொழுது வேறு சில கருத்துக்களையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தெரியப்படுத்துகின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணினால் படைக்கப்பட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ மண்ணினால் படைக்கப்படவில்லை. இங்கே இந்த ஒப்புமை என்பது சென்ற வாரம் அந்த விளக்கம் சொல்லப்பட்டது. அவர் தந்தை இல்லாமல், தாயும் தந்தையும் இல்லாமல் படைக்கப்பட்டார் என்ற கருத்திலே தந்தை இல்லாமல் படைக்கப்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு பகுதியிலே இவர் ஒப்பாகின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை இல்லாமல் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தந்தை இல்லாமல் படைக்கப்பட்டிருக்கின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தது மிக அற்புதமான ஒரு செயல்.
அதைவிட அற்புதமான செயல் அல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்தாலா தந்தை இல்லாமல் மட்டும் படைத்தது. எனவே இவரை நீங்கள் எந்த விஷயத்திலும் எந்த வகையிலும் அல்லாஹ் என்பதாக வணக்கத்திற்கு தகுதியானவர் என்பதாக இவரை நீங்கள் வணங்குவது, அல்லாஹுடைய மகன் என்பதாக கூறுவது முறையற்ற செயல் என்பதை அல்லாஹ் தெரியப்படுத்துகின்றான். பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றுதான் என்று சொல்லும் பொழுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹாலா மண்ணினால் படைத்தான். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹாலா தன்னுடைய குதிரத்தினால் படைத்தான், தன்னுடைய கலிமாவினால் படைத்தான். ஆகு என்று சொன்னான், அது ஆனது என்பதாக சொல்லுகின்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் முன்னால் அந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னிலையிலே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோற்றமளித்து மனித வடிவத்திலே அவர்களுடைய நெஞ்சிலே ஊதினார்கள். அதே நேரத்தில் அவர்கள் கர்ப்பமுட்டார்கள், கர்ப்பம் தரித்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டது. இது அல்லாஹ் தஆலாவுடைய குதிரத்தின் காரணமாக, ஆற்றலின் காரணமாக ஏற்பட்ட விளைவு. பொதுவாக மனிதனை அல்லாஹ் தஆலா படைப்பது நுத்ஃபா என்று சொல்லப்படக்கூடிய விந்துவிலிருந்து படைக்கின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா மண்ணினால் படைத்தான். மண்ணினால் படைத்ததை பற்றி பல்வேறு வகையான வாசகங்களின் மூலமாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். கலகஹு மின் துராப், மண்ணினால் படைத்தேன் என்பதாக அவரை படைத்தான் என்பதாக சொல்லுகின்றான். இன்னொரு இடத்திலே மின் தீன், களிமண்ணினால் படைத்தான் என்பதாக சொல்லுகின்றான். இன்னொரு இடத்திலே மின் சல்சாலின் மின் ஹமஇம் மஸ்னூன் என்பதாக சொல்லுகின்றான். தட்டினால் ஓசை கேட்கக்கூடிய ஒரு மண்ணில் இருந்து படைத்தான். சல்சால் என்று சொன்னால் ஒரு களிமண். அந்த களிமண்ணை பிடித்து வைத்து அதை ஒரு பாத்திரத்திலே, மண் பாத்திரத்திலே அல்லது வேறொரு பாத்திரத்திலே போட்டு ஆட்டினால் அது எப்படி ஓசை கேட்குமோ, அல்லது ஒரு களிமண்ணினால் ஒரு பாத்திரத்தை செய்து அந்த பாத்திரத்தை காய்ந்த பின்னால் அதை தட்டினால் எப்படி ஓசை கேட்குமோ, அது போன்றுள்ள ஒரு மண்ணினால் அல்லாஹ் படைத்தான் என்பதாக சொல்லுகின்றான். இன்னொரு இடத்துல அதே ஆயத்தினுடைய தொடரிலே மின் ஹமஇம் மஸ்னூன் என்பதாக சொல்லுகின்றான். காய்ந்து, தண்ணீரில் குழைக்கப்பட்டு காய்ந்து கருப்பாக ஆகிவிட்ட மண்ணில் இருந்து படைத்தான் என்பதாக சொல்லுகின்றான். இன்னொரு இடத்துல மின் தீனில் லாசிப், அவசியமான கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒரு களிமண்ணில் இருந்து படைத்தான் என்பதாக சொல்லுகின்றான். இப்படி பல்வேறு வகையாக அந்த மண்ணை பற்றிய பல்வேறு வகையான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் தஆலா விளக்குகின்றார். அதற்கு முன்னாலும் விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்க நாடிய பொழுது இந்த பூமியிலிருந்து மண் எடுத்து வரும்படியாக கட்டளையிட்டான் மலக்குகளுக்கு. பல மலக்குகள் வந்து சென்ற பின்னால் கடைசியாக மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மண்ணை கொண்டு சென்றார்கள். அவர்கள் கொண்டு சென்ற அந்த மண்ணிலே இந்த பூமியில் உள்ள பகுதியில் உள்ள எல்லா விதமான மண்களும் கலந்திருந்தன. பூமியில் இருக்கக்கூடிய மண் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சில இடங்களிலே மண் வெள்ளையாக இருக்கும், கருப்பாக இருக்கும், சிகப்பாக இருக்கும். எத்தனை நிறங்கள் இருக்கின்றனோ அத்தனை நிறங்களிலும் மண் இருக்கின்றது. இந்த எல்லா வகையான மண்களையும் ஒன்று சேர எடுத்து சென்றார்கள். அதே போன்று மண்ணுடைய தன்மைகளும் ஒரே விதமாக பூமியிலே இருப்பதில்லை. இந்த நாட்டில் உள்ள, இந்த தேசத்தில் உள்ள மண் என்னென்ன செடிகளை விளைய வைக்கின்றதோ அது போன்று அரபு நாட்டிலே உள்ள மண் விளைய வைப்பது கிடையாது. அமெரிக்காவிலே உள்ள மண் இதே போன்றுள்ள அமைப்பில் உள்ளதல்ல. ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய மண் அது அதற்குரிய தனி பிரத்யேகமான தன்மையின் மூலமாக பிரத்யேகமான சில காய்கறிகளை, சில செடிகளை, சில தாவர வர்க்கங்களை உற்பத்தி செய்கின்றன. இந்த மண்ணுடைய தன்மை அடுத்த நாட்டுக்கு கிடையாது, அடுத்த இடத்திற்கு கிடையாது. நம்முடைய நாட்டிலேயே நாம் பார்க்கின்றோம், மலை பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய மண் இருக்கின்றது, அதற்கு ஒரு தனித்தன்மை. சாதாரணமாக பூமியிலே, மற்ற பூமியிலே இருக்கக்கூடிய மண்ணுக்கு வேறொரு தன்மை. இப்படி பல்வேறு தன்மை உடையவையாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்காக வேண்டி எடுத்து சென்ற அந்த மண்ணிலே, இந்த பூமியிலே எத்தனை தரமான மண்கள் இருக்கின்றனவோ, எத்தனை விதமான மண்கள் இருக்கின்றனவோ அத்தனையும் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்தான். முன்னால் சொல்லப்பட்டது நிறங்கள்.
அதே போன்று மண்ணுடைய தராதரங்கள், அதனுடைய தன்மைகள், அவை அனைத்தும் அந்த மண்ணிலே சேர்க்கப்பட்டிருந்தது. அந்த மண்ணை அல்லாஹ் தண்ணீரை ஊற்றி குழைத்தான் என்பதான், குழைக்க சொன்னான். தண்ணீர் ஊற்றி குழைக்கப்பட்டது. அதை அல்லாஹால தன்னுடைய குதிரத்தின் மூலமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றுள்ள அந்த வடிவத்தை படைத்தான், அதிலே உண்டாக்கினான். என்று குர்ஆனிலே மற்றொரு இடத்திலே சொல்லுகின்றான், என்னுடைய 2 கைகளாலும் அந்த உருவத்தை நான் உண்டாக்கினேன் என்பதாக சொல்லுகின்றான். அப்படி அந்த களிமண், குழைக்கப்பட்ட அந்த களிமண் இருக்கின்றதே, அது அந்த மண், குழைக்கப்பட்ட மண் இருக்கின்றதே, அது சில நாட்கள் அப்படியே விட்டுவிடப்பட்டது. சாதாரணமான தோற்றத்தில் இருந்த அந்த மண் களிமண்ணை போன்று பிசுபிசுப்பு உள்ளதாக ஆகிவிட்டது. களிமண் என்பது கையிலே ஒட்டக்கூடிய தன்மை உள்ளது. சாதாரண மண் அந்த தன்மை கிடையாது. சாதாரணமாக இருந்த மண் அது களிமண்ணை போன்று பிசுபிசுப்பான தன்மையிலே, ஒட்டக்கூடிய தன்மையிலே ஆகிவிட்டது. தண்ணீரை ஊற்றி குழைத்து சில காலங்கள், சில நாட்கள் அப்படியே வைத்திருந்த பின்னர், அதற்கு பிறகும் சில நாட்கள் அதனை அல்லாஹ் அப்படியே விட்டான். தன்னுடைய ரஹ்மத் என்ற மழையை அதன் மீது பெய்ய வைத்தான், பொழிய வைத்தான். பிறகு அது கருப்பு நிறமாக மாறியது. களிமண் சாதாரணமாக இருந்த தோற்றத்திலே இருந்த அந்த களிமண் கருப்பு நிறமாக மாறியது. அதை உருவமாக அல்லாஹ் சமைத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் முன்னால் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய வடிவத்தில் படைத்தான் என்பதாக ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள். தன்னுடைய சூரத்திலே படைத்தான் என்பதாக. அந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லும் பொழுது உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹுக்கு சூரத் என்பது கிடையாது. ஆனால் அல்லாஹ் தன்னுடைய சூரத்திலே ஆதமை படைத்தான் என்று சொல்லுகின்றானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்களே என்றால், அந்த சூரத் என்பதற்கு அந்த இடத்திலே சிபாத் என்பதாக பொருள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய சிபாத்துகள், தன்னுடைய தன்மைகள் உடையவனாக மனிதனை, ஆதமை அல்லாஹ் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய சிபாத்துகள் உடையவனாக, தன்னுடைய சிறப்பு தன்மைகள் உடையவனாக படைத்தான். அல்லாஹ் சில சிறப்பு தன்மைகள், அதற்கு பெயர் நாம் அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று சொல்லுகின்றோம். அந்த அல்லாஹ் சிபாத்துகள் என்னென்ன கருத்துக்களை தெரிவிக்கின்றனவோ அந்த தன்மைகள் அனைத்தும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குள்ளே அல்லாஹ் அமைத்து வைத்தான் என்பது அதற்கு பொருள். பிறகு அந்த உருவமாக செய்யப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த களிமண்ணினால் செய்யப்பட்ட அந்த உருவம் அப்படியே அது காய்ந்தது. காய்ந்து தட்டினால் ஓசை கேட்கக்கூடிய, சத்தம் கேட்கக்கூடிய அளவுக்கு அது ஆக்கப்பட்டது. அதுதான் மின் சல்சாலின் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். பிறகு அது ஒரு அம்சமுள்ள, வடிவமுள்ள, சிறப்பான ஒரு உருவமாக ஆக்கப்பட்டது. இத்தனை தன்மைகளையும் அந்த மண் என்ற அம்சத்திற்குள்ளே அல்லாஹ் வைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உருவாக்கினார். இப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்பதாக சொல்லும் பொழுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய உடல் எப்படி மண்ணுடைய பல தரங்களின் மூலமாக படைக்கப்பட்டதோ அதே போன்று ஈசாவும் இருக்க வேண்டும் என்று நமக்கு தெரிகின்றது. ஆனால் பொதுவாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டு விடுவோம். மற்ற மனிதர்கள் எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்களிலே எல்லா மனிதர்களும், எந்த மனிதரும் ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய உறவின் மூலமாக, ஆணுடைய விந்து பெண்ணுடைய கர்ப்பத்திற்கு சென்ற பிறகுதான் மனிதன் உற்பத்தி செய்யப்படுகின்றான், குழந்தை உருவாகின்றது என்று நமக்கு தெரியும். ஆக மனிதன் உருவாவதற்கு விந்து என்பது, நுத்ஃபா என்பது கட்டாயம். அதை அல்லாஹ் பல இடங்களிலே மின் நுத்ஃபத்தின் மின் மாஇம் மஹீன், நுத்ஃபாவிலிருந்து உங்களை நாம் படைத்தோம் என்பதாக சொல்லுகின்றான். ஒரு அற்பமான தண்ணீரில் இருந்து படைத்தோம் என்பதாக சொல்லுகின்றான். பல இடங்களிலே குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் மனிதர்களை அல்லாஹ் பொதுவாக நுத்ஃபா என்ற அந்த விந்துவிலிருந்து படைத்தான் என்று சொல்லும் பொழுது, மனிதர்கள் மண்ணினால் படைக்கப்பட்டவர்கள் என்பதாகவும் பொதுவாக ஒரு இடத்திலும் அல்லாஹ் நீங்கள் மண்ணினால் படைக்கப்பட்டவர்கள் என்று பொதுவாகவும் சொல்லுகின்றான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மண்ணால் படைக்கப்பட்டார் என்பதாக சொல்லுகின்றான். மனிதர்களையும் மண்ணால் படைத்தான் என்பதாக சொல்லுகின்றான். மனிதர்களை நுத்ஃபாவில் படைத்தேன் என்பதாகவும் சொல்லுகின்றான். இப்பொழுது மண்ணினால் மனிதன் படைக்கப்பட்டான் என்பது தவறான கருத்தாக ஆகிவிடுகின்றது. அது தவறு என்பதாக நமக்கு தெரிகின்றது. மண்ணினால் மனிதன் படைக்கப்பட்டான் என்று சொல்லும் பொழுது நுத்ஃபாவினால் படைக்கப்பட்டான் என்று சொல்லுவது தவறாக தெரிகின்றது.
ஆனால் உண்மையிலேயே மண்ணுக்குள்ளே என்னென்ன தன்மைகள் இருக்கின்றனவோ அவை அனைத்தும் நுத்ஃபாவிலே இருக்கின்றது. ஆகவே நுத்ஃபா என்ற அந்த விந்து இருக்கின்றதே அது மண்ணுடைய சாரம், மண்ணுடைய சத்துக்கள் அனைத்தையும் உட்கொண்டதாக அமைய பெற்றிருக்கின்றது. ஆகவேதான் மனிதன் பூராவும், எல்லா மனிதர்களுமே மண்ணினால் படைக்கப்பட்டார்கள் என்று சொல்லுவதும் தவறான விஷயம் அல்ல. நுத்ஃபாவில் இருந்து அல்லாஹ் தஆலா படைத்தேன் என்பதாக சொல்லுவதும் மண்ணினால் படைத்தேன் என்று சொல்லுவதும் இரண்டும் ஒரே கருத்துதான் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையினுடைய அந்த நுத்ஃபா இல்லாமல் தனித்தன்மையாக அல்லாஹ் தஆலாவுடைய குத்ரத்தின் காரணமாக படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கர்ப்பத்திலே பெண்ணுக்குரிய அந்த சினை முட்டைகள் அவர்களுடைய கர்ப்பத்திலே ஏற்பட்டு கர்ப்ப பையிலே உண்டாகி அந்த சினை முட்டைகளோடு ஆணுடைய நுத்ஃபா சேரும்பொழுதுதான் குழந்தை உருவாகின்றது. இப்பொழுது அந்த நுத்ஃபா என்ன தன்மை உடையதாக இருக்குமோ, ஆணுடைய நுத்ஃபா போய் விழுந்தால் என்ன தன்மை உடையதாக இருக்குமோ, அதாவது ஒரு குழந்தை உருவாவதற்காக வேண்டி முன்னாலும் அதற்கு விளக்கம் சொல்லி இருக்கின்றேன் பல தடவை. ஒரு துளி விந்து, அதிலிருந்து ஒரு அணுவுக்குள்ளே குழந்தை உருவாவதற்காக வேண்டி 23 ஜோடி அணுக்களை அல்லாஹ் தஆலா அந்த ஒரு அணுவுக்குள்ளே உருவாக்கி வைத்திருக்கின்றான். அதற்கு பேர் மருத்துவர்கள் குரோமோசோம் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். கருவை உருவாக்கக்கூடிய ஒரு கரு பொருள் அது. 46 குரோமோசோம்கள் 23 ஜோடிகளாக ஆக்கப்பட்டிருக்கின்றன. அது XY என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பில் உள்ளது ஆணுக்கும், XX என்ற அமைப்பில் உள்ளது பெண்ணுக்கும் என்பதாக மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்பொழுது அந்த நுத்ஃபாவில் இருக்கக்கூடிய அணு, அதிலே கருவை உருவாக்கக்கூடிய குரோமோசோம்கள் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக ஊதச் செய்து அந்த குரோமோசோம்களை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கர்ப்பப்பையிலே அனுப்பினார். அந்த குரோமோசோம்கள் என்பது வெறுமனே இந்த நுத்ஃபாவின் மூலமாக மட்டும் கிடைப்பதல்ல, அல்லாஹ் தஆலா நாடினால் ஒரு ஊதுதலின் மூலமாக கூட ஏற்படுத்த முடியும் என்ற குதிரத்தை அல்லாஹ் தஆலா அங்கே காட்டுகின்றான். அதனால்தான் பின்னால் ஒரு வாசகத்தை சொல்லுகின்றான், குன் ஃபயகூன், ஆகு என்று சொன்னால் அது உண்டாயிடும். அதுக்கு எந்த காரண காரியமும் தேவையில்லை, உலகத்திலே எந்த பொருளும் தேவையில்லை. குரோமோசோம்கள் உண்டாக்கப்படுவதற்கு நுத்ஃபா தேவை, விந்து தேவை. விந்துவில் இருக்கக்கூடிய ஒரு அணு, அந்த அணுவுக்குள்ளே இருக்கக்கூடிய குரோமோசோம்கள், அந்த குரோமோசோம்களுக்குள்ளே பல படித்தரங்கள் இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான அணுக்கள் அதற்குள்ளே இருக்கின்றன என்பதாக கணக்கிடுகின்றார்கள். மனிதனுடைய உறுப்புகளை உற்பத்தி செய்வதற்கு ஒவ்வொரு குரோமோசோம்களுக்குள்ளேயும் பல அணுக்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட பல சிறப்பு தன்மைகளை, பல அற்புதமான தன்மைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக ஊதி வைத்த அந்த ஒரு ஊதுதலிலே அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உற்பத்தி செய்தார். இப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படைப்பை விட ரொம்ப அற்புதமானது. ஏனென்றால் இதுவாவது தந்தை இல்லாமல், ஆணுடைய நுத்ஃபா என்பது மட்டும் இல்லாமல், தாயினுடைய ஒரு பெண்ணுடைய சினை முட்டைகளை கொண்டு இந்த நுத்ஃபாவுடைய குரோமோசோம்களை அடுத்து அல்லாஹ் தஆலா தன்னுடைய குத்ரத்தினால் உற்பத்தி செய்து அங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிறக்க வைத்திருக்கின்றார். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா உருவாக்கியது, அவர்களை படைத்தது இருக்கின்றதே, அது மனிதனை உற்பத்தியாக்கக்கூடிய ஆணுடைய குரோமோசோம்களும் கிடையாது, பெண்ணுடைய சினை முட்டைகளும் கிடையாது. ஆனால் இவை அனைத்தினுடைய, அதாவது ஆண் பெண்ணுடைய மனித குலத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த சினை முட்டைகள், இந்த குரோமோசோம்கள், நுத்ஃபாவுடைய அணுக்கள், இவை அனைத்தையுமே அல்லாஹ் தஆலா அந்த மண்ணுக்குள்ளே அமைத்து வைத்திருந்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த மண்ணினால் அல்லாஹ் தஆலா படைத்தானோ அந்த மண்ணுக்குள்ளே தன்னுடைய குதிரத்தினால் அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உற்பத்தி செய்தார். ஆகவே இந்த கருத்துக்களை எல்லாம் சுருக்கமாக அந்த நசாராக்களுக்கு, நஜரானுடைய அந்த கிறிஸ்தவர்களுக்கு சொல்லி காட்டி அல்லாஹ் தஆலா விளங்க வைக்கின்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தை யார் என்பதாக கேட்கின்றார்கள். அப்படியானால் ஆதமுக்கு தந்தை யார்? ஆதமுக்கு தாயார் யார்? தாயாரும் தந்தையும் இல்லாமல் அவர் படைக்கப்பட்டார். அதை விட அற்புதமாக, ஈசாவை விட மிக அற்புதமாக படைக்கப்பட்ட அந்த ஆதமை மனிதர் என்பதாக நீங்கள் சொல்லுகின்றீர்கள், மனித குலத்தினுடைய தந்தை என்பதாக சொல்லுகின்றீர்கள். ஆனால் தந்தை இல்லாமல் மட்டும் படைக்கப்பட்ட ஈசாவை நீங்கள் மாபூத் என்பதாக, வணக்கத்திற்குரியவன் என்பதாக சொல்லுகின்றீர்கள்.
இது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்பதை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றார். மேலும் உலமாக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தன்மை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தன்மையை போன்றது என்று சொன்னால், உலமாக்களிலே பலர் 15 விஷயங்களிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒப்பா இருக்கின்றார்கள், ஒன்று போல் இருக்கின்றார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதிலே முதலாவது உருவாக்கிய விஷயத்திலே, மனிதனாக உருவாக்கிய விஷயத்திலே, மனிதனை உருவாக்கிய விஷயத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனிதனாக உருவாக்கினான் அல்லாஹ் தஆலா, ஒரு ஆணாக உருவாக்கினார். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஒரு ஆணாக உலகத்திற்கு உருவாக்கி தந்தார். அதை அல்லாஹ் தஆலா முதலாவதாக குறிப்பிடுகின்றான், இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தன்மை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தன்மையை போன்றுதான், மனிதன் ஆண் என்ற வடிவத்திலே என்ற தன்மையிலே அவரை போன்றுதான் இவர். இரண்டாவது, இந்த பூமியை எந்த மூலக்கூறுகளை கொண்டு அல்லாஹ் தஆலா படைத்தானோ, எந்த மூலக்கூறு அனாசிர் என்பதாக சொல்லப்படும், ஐம்பூதங்கள் என்பதாக இந்த அனாசிர் என்று சொல்லப்படக்கூடிய மூலக்கூறுகள், எந்த மூலக்கூறுகளை கொண்டு பூமியை படைத்தானோ அதே மூலக்கூறுகளை கொண்டு ஆதமை படைத்தான். அதே மாதிரி ஈசாவையும் படைத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றுதான் என்பதாக சொல்லும் பொழுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கப்பட்டதிலே என்ன மூலக்கூறுகள் சேர்ந்திருக்கின்றன, கருக்கள் சேர்ந்திருக்கின்றன, அதே போன்றுள்ள கருவின் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்தான். அதுதான் முன்னால உதாரணம் உங்களுக்கு சொல்லி காட்டின விளக்கணும். மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மைகள் அனைத்தும் ஒரு துளி நுத்ஃபாவிலே இருக்கின்றது. நம்ம நுத்ஃபா முன்னால பல தடவை சொல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நுத்ஃபா எப்படி உண்டாகுது? ரத்தத்தின் மூலமாக நுத்ஃபா உண்டாகுது. இந்திரியம் விந்து என்பது ரத்தத்தின் மூலமாக உண்டாகுது. 80 சொட்டு ரத்தங்கள் சேர்ந்தது ஒரு துளி நுத்ஃபா என்பதாக ஆக்கப்படுகின்றது. இந்த ரத்தம் எப்படி உற்பத்தி ஆகின்றது? மனிதன் சாப்பிடக்கூடிய உணவுகளின் மூலமாக. அந்த உணவுகள் பல ஆயிரக்கணக்கான உணவுகளை உட்கொண்டு, ஆயிரக்கணக்கான விதமான உணவுகளை உட்கொண்டு மனிதனுக்கு நுத்ஃபா உண்டாகின்றது. நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு வேளை சாப்பிடறோம்னு சொன்னா அதுல ஆயிரக்கணக்கான தரங்களுடைய தன்மைகளுடைய உணவுகள் சேர்ந்திருக்கின்றன. பல ஆயிரக்கணக்கான தன்மைகளுடைய உணவு பகுதிகள் இருக்கின்றன. அத்தனையும் சேர்ந்துதான் ரத்தம் ஆகிறது, ரத்த நுத்ஃபாவாக மாறுகின்றது. இப்பொழுது இந்த பல ஆயிரக்கணக்கான தன்மைகளுடைய அந்த உணவு பகுதிகள் இருக்கின்றன. அது எங்க இருக்கின்றது? எங்கிருந்து வருகின்றது? இந்த பூமியிலிருந்து வருகின்றது. பூமியிலே ஒரே பகுதியிலிருந்து வருவதும் கிடையாது. பல ஆயிரக்கணக்கான பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான தரமுடைய தன்மைகளுடைய உணவுகள் தயார் செய்யப்படுகின்றன. அல்லாஹ் தஆலா அதை உற்பத்தி செய்கின்றான். அதுக்கு முன்னால முதல்ல சொன்னா, ஒரு இடத்துல விளையக்கூடிய ஒரு தானியம் அல்லது பயிர் வகைகள் அல்லது செடி கொடி வகைகள் மற்ற இடத்துல விளைவது கிடையாது. ஒவ்வொரு இடத்திற்கும் தனித்தன்மையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். எல்லா இடத்திலும் எல்லா காய்கறிகளும் எல்லா தானியங்களும் விளைவது கிடையாது. ஆக இந்த பூமியிலே இருக்கக்கூடிய எல்லா தன்மைகளும் உணவிலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அந்த உணவை மனிதன் சாப்பிட்ட பின்னால் ரத்தமாக மாறுகின்றது, பிறகு நுத்ஃபாவாக மாறுகின்றது. அந்த நுத்ஃபாவுடைய ஒரு துளி, ஒரு அணுவிலிருந்து, ஒரு துளியில் உள்ள ஒரு அணுவிலிருந்து, அந்த அணுவுக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு வகைகளில் இருந்து அல்லாஹ் தஆலா மனிதனை உற்பத்தி செய்கின்றான். ஆக பூமியை அல்லாஹ் தஆலா எந்த மூலக்கூறுகளால் படைத்திருக்கின்றானோ அதே மூலக்கூறுகளால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அதே தன்மையில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்தான். இப்ப நம்ம வெளித்தோற்றத்துல பார்க்கும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலாவுடைய குதிரத்தின் மூலமாக உண்டாக்கப்பட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊதுனாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நெஞ்சில அவங்க கர்ப்பமாயிட்டாங்க. கர்ப்பமாயிட்டாங்கன்னு சொன்னா எப்படி ஊதினார்கள்? அந்த ஊதினதின் மூலமாக இந்த நுத்ஃபாவிலே, ஆணுடைய நுத்ஃபாவிலே, விந்திலே என்னென்ன மூலக்கூறுகள் இருக்கின்றனவோ, என்னென்ன குரோமசோம்கள் இருக்கின்றனவோ, சக்திகள் இருக்கின்றனவோ, என்னென்ன ஆற்றல்கள் இருக்கின்றனவோ அவை அனைத்தும் அந்த ஊதுதலின் மூலமாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி விட்டார். இப்பொழுது இந்த பூமியிலிருந்து மனிதன் சாப்பிட்டு ரத்தமாகி விந்துவாக மாறக்கூடிய அந்த தன்மை இருக்கின்றது, அது அனைத்தும் அந்த ஊதுதலிலே அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்து விட்டான். அல்லாஹ் தஆலாவுடைய குதிரத்தை காட்டக்கூடியதுதான். இருந்தாலும் அந்த தன்மையை அல்லாஹ் தஆலா உருவாக்குகின்றான் அங்கே. இப்பொழுது இந்த பூமி எதன் மூலமாக உருவாக்கப்பட்டதோ அதே தன்மையிலே, அதே மூலக்கூறுகளிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உண்டாக்கினான். அதே போன்றுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உண்டாக்கினான். இந்த விஷயத்தில் ஆதமும் ஈசாவும் சமமானவர்கள் என்று அல்லாஹ் இரண்டாவதாக குறிப்பிடுகின்றான். 15 விஷயங்கள். மூன்றாவதாக வஃபில் உபூதிய்யத்தி,
அவர் அடிமைத்தனம் உள்ளவராக அடியாராக இருக்கக்கூடிய விஷயத்திலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஆதமை போன்றுதான் என்பதாக சொல்லும் பொழுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஅபூதாக இல்லை, வணங்கப்படக்கூடியவராக இல்லை. அதே போன்ற ஈசாவும் வணங்கப்படக்கூடியவர் அல்ல. அவர் அப்துதான், அடிமைதான், அல்லாஹ் தஆலாவுடைய அடியார் தான். அதே போன்ற ஈசாவும் அடியார். எந்த நபியும் தன்னை அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லாமல் எந்த நபியும் கிடையாது. அதனால்தான் நாம் கலிமாவிலேயே அந்த ரசூலுடைய பெயரை சொல்லும் பொழுது அப்துஹு வ ரசூலுஹு என்பதாக சேர்த்து சொல்லக்கூடிய அமைப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டாக்கி தந்திருக்கின்றனர். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் என்பதாக நபிமார்களை சொல்லும் பொழுது தூதர் என்று சொல்லுவதற்கு முன்னால அப்து என்பதையும் ஒப்புக்கொள்ளணும். அவர் அல்லாஹ்வாக ஆகவே முடியாது, மாபூதாக ஆகவே முடியாது. அவர் எப்பொழுதுமே அப்தாகத்தான் இருக்க முடியும். ரசூல் என்று ஒருத்தரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவர் அப்து என்பதாக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கலிமாவின் மூலமாக அதை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அப்துஹு வ ரசூலுஹு அன்ன முஹம்மதன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துஹு, அவருடைய அடியாரும் அவருடைய தூதருமாயிருக்கிறார் என்பதாகத்தான் சொல்லுகின்றோம். முதல்ல ரசூலை சொல்லி அப்புறம் கூட அப்த சொல்லல. ரெண்டு கருத்தும் ஒண்ணுதான் என்று இருந்தாலும் கூட அப்தை முதல்ல ஒப்புக்கொள்ளணும். அவர் அப்துதான் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும், அடிமைதான் என்பதாக. அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்தாக இருந்தார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அப்தாக இருக்கின்றார்கள் என்ற கருத்தையும் அல்லாஹ் தெரிவிக்கின்றார். நான்காவதாக வஃபின் நுபுவத்தி, அவரும் நபியா இருந்தார், இவரும் நபியா இருந்தார். இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம், அல்லாஹ்விடத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆதமை போன்றுதான் சொல்லுவோம். அவர் நபியாக ஆக்கப்பட்டிருந்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நபி மனித இனத்திலே. அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசிக்கு முந்தின நபி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உள்ள நபி. அவரும் நபிதான், இவரும் நபிதான். அதே போன்று ஐந்தாவது வஃபில் இப்திலா, சோதனை செய்யக்கூடிய விஷயத்திலையும் அல்லாஹ் தஆலா சோதிக்கக்கூடிய விஷயத்திலையும் இவரை போன்று அவரை ஆக்கி வைத்திருந்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த உடனேயே முதலாவதாக ஒரு பெரிய சோதனை அவருக்கு கிடைத்தது. அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே மலக்குகளுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டா, நீங்கள் எல்லாம் சஜிதா செய்யுங்கள் ஆதமுக்கு என்பதாக. எல்லாரும் சஜிதா செய்தார்கள், இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர என்று அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லுகின்றான். முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்லீஸ், ஷைத்தான் அவருக்கு தலை வணங்க மறுத்தான். நான் அவரை விட உயர்ந்தவன் என்பதாக போட்டி போட்டான், பெருமை அடித்தான். இப்பொழுது அவருக்கு ஒரு எதிரியை உடனடியாக உண்டாக்கி வைத்தான். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே தங்களை நபி என்பதாக பிரகடனம் செய்த உடனேயே தங்களுடைய 30வது வயதிலே அவர்களுக்கு நபுவத்து கொடுக்கப்பட்டது. தாங்கள் நபி, அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதாக பிரகடனம் செய்த பொழுது எப்படி அந்த ஷைத்தான் ஆதமுக்கு எதிரியாக இருந்தானோ அதே போன்று யூதர்கள் அனைவரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிரியாக மாறிவிட்டார்கள். ஷைத்தானின் மூலமாக கிடைத்த அத்தனை துன்பங்களும் யூதர்களின் மூலமாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்தது. அதனால் அவர்களை கொல்லுவதற்காக முயற்சித்தார்கள். அல்லாஹ் தஆலா தன் பக்கம் அவர்களை உயர்த்தி கொண்டார். பிறகு அதனால் ஈசா ஆதமை போன்றுதான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றார். பிறகு ஆறாவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானுலகத்தில் சொர்க்கத்தில் படைக்கப்பட்டார்கள். சொர்க்கத்திலே வானுலகத்தில் வைத்து படைக்கப்படக்கூடிய அந்த மனிதர் அப்பொழுது சாப்பிடுவது குடிப்பது என்பதெல்லாம் அவருக்கு தேவையில்லாமல் இருந்திருக்கும். விரும்பினால் சாப்பிடலாம், இல்லாவிட்டால் தேவையில்லை. பசி எடுக்கின்றது, சாப்பிட வேண்டும் என்ற கட்டாயம் என்பது கிடையாது. ஏனென்றால் சொர்க்க வாழ்விலே கட்டாயமாக சாப்பிட வேண்டும் என்ற நிலையெல்லாம் கிடையாது, விரும்பினால் சாப்பிடலாம். அது மலக்குகள் இருக்கக்கூடிய அந்த உலகம். அந்த உலகத்திலே மலக்குகள் என்பவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி முன்னால் சொன்னோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்பொழுது எப்படி இருக்கின்றார்கள் என்றால் மலக்குகளோடு ஒரு மலக்காக, மலக்குடைய தன்மை உடையவராக அவர் இருக்கின்றார். அவருக்கு பசி தாகம் என்பதெல்லாம் கிடையாது, உணர்வுகள் உணர்ச்சிகள் என்பதெல்லாம் இல்லாமல் மலக்குகளோடு ஒரு மலக்கை போன்று அவர் இருந்து கொண்டிருக்கின்றார் என்பதாக விளக்கம் சொல்லப்பட்டது. அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே படைக்கப்பட்ட நேரத்திலே அவர்களுக்கு உணவினுடைய அந்த எந்த தன்மையும் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் சாப்பிடலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து மலக்கை போன்று அல்லாஹ் தஆலா ஆக்கிவிடவில்லை, அங்கே மாறாக மனிதனை போன்று சாப்பிடக்கூடிய தன்மை உடையவராகவே ஆக்கி வைத்தார். ஆகவேதான் படைத்த உடனேயே அல்லாஹ் தஆலா சொன்னான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்துக்கு பக்கத்துல போகாதீங்க.
அதை சாப்பிடாதீங்க என்று 2 பேருக்கும் அல்லாஹால கட்டளையிட்டார். இப்ப சாப்பிடக்கூடிய தன்மை உடையவராக அல்லாஹால ஆக்கி வைத்திருக்கின்றார். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய குர்ஆனிலே அல்லாஹால சொல்லும் பொழுது அவரும் அவருடைய தாயாரும் சாப்பிட்டுக் கொண்டும் குடித்துக் கொண்டும் இருக்கக்கூடியவர்கள் தான் என்பதாக சொல்லுகின்றார். அவருடைய தாயாரும் அவரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சேர்த்து அல்லாஹால சொல்லுகின்றார். அவர் சாப்பிடக்கூடியவர், குடிக்கக்கூடியவர், மலக்கை போன்று இருக்கக்கூடியவர் அல்ல என்பதாக சொல்லி காட்டும் பொழுது ஆதமை போன்று இவரையும் அல்லாஹால அங்கே குறிப்பிடுகின்றார், சாப்பிடுவது குடிப்பதனுடைய விஷயத்திலே. பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நேரத்தில் வானுலகத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து உலகத்திற்கு அனுப்ப இறக்கப்பட்டார்கள். இறக்கப்பட்ட அந்த நேரத்திலே அவர்களுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹாலாவிடத்தில் கேட்டு பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை உடையவர்களாக இருந்தார்கள். ஏன்னா உலகத்துக்கு புதுசா வந்திருக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னே தெரியாது. பசிக்குது, சாப்பிடணும், சாப்பிடணும்னு தெரியுது, எதை சாப்பிடுறதுன்னு தெரியாது, எப்படி சாப்பிடுறதுங்கிறதும் தெரியாது, அல்ல சாப்பிடுறது எந்த பொருளை சாப்பிடுவது அப்படிங்கிறதும் தெரியாது. முன்னாள் அதற்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட பின்னால பசிக்குதுன்னு கேட்டாங்கல்ல. எப்படி ஒரு குழந்தை தாயின் இடத்துல கேக்குதா பசிக்குது அப்படின்னு? சாப்பாடுலாம் இருக்கும், எல்லாம் ரெடியா இருக்கும், வீட்டு கண் முன்னால இருக்கும், அந்த குழந்தைக்கு முன்னால இருக்கும், இருந்தாலும் அது தானா சாப்பிடாது. சின்ன குழந்தையா இருக்கும்போது பசிக்குதுன்னு தாய் இடத்துல கேட்கும். அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு விட்டார்கள். பசி எடுத்துட்டு உடனே அல்லாஹ்ட்ட தான் கேட்டாங்க, யா அல்லாஹ் பசிக்குது என்ன பண்றது? உடனே அல்லாஹால கொஞ்சம் தானியங்களை கொடுத்து, கோதுமையை கொடுத்து, இதை எடுத்து பூமியில போடு, அது விளையும், அது விளைஞ்சு மேல வந்த பிறகு அதை எடுத்து நீ அரைக்கணும் என்று அரைச்சு அதை ரொட்டி சுடணும் என்று அல்லாஹால சொல்லி கொடுத்தான். அதான் முதல்ல வகை அவங்களுக்கு, ஏன்னா அதே தெரியாது அவங்களுக்கு. அதனால இப்ப அந்த கோதுமை தானியங்களை அல்லாஹால அனுப்பிய உடனே அதை என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. கையில வாங்கிக்கிட்டாங்க. என்ன பண்றது? அந்த நிலத்துல போடு. நிலத்துல போடுறது அப்படிங்கிறது தெரியாது, இது என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாது. நிலத்துல போட்டாங்க. நிலத்துல போட்ட உடனே பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருந்தாங்க. அது நிலத்துல போட அது வெளியே முளைச்சு வரும் வெளியே அப்படின்னு சொன்னான் அல்லாஹால. பார்த்துக்கிட்டே உட்கார்ந்தாங்க. யாரெல்லாம் என்ன ரொம்ப நேரம் ஆச்சு வெளியே வரவே இல்லையே அப்படின்னு. அவ்வளவு சீக்கிரம் வராது, ரொம்ப நாள் ஆகும், நீ கொஞ்சம் அதுக்கு தண்ணி எல்லாம் ஊத்து அப்படின்னு சொல்லி அல்லாஹால சொன்னாங்க. அது தண்ணி எல்லாம் ஊத்துனாங்க. அதுக்கு என்னென்ன செய்யணுமோ இப்ப நம்ம என்ன செய்யறோம் வயல்வெளிகள்ல, தோட்டங்கள்ல, அதே மாதிரி எல்லா வேலையும் செஞ்சாங்க. ஒவ்வொன்னா அல்லாஹால சொல்லி சொல்லி கொடுத்தான். சொல்லி சொல்லி கொடுத்த பின்னால அத ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால அது விளைஞ்சு வந்துச்சு. சரி, இப்ப என்ன செய்யணும்? அந்த தானியங்கள்லாம் நீ அறுத்து எடு. அப்ப அறுத்து எடுத்தாங்க. அறுக்கிறதுக்கு கருவி வேணுமே, அப்ப அருவாள் அல்லாஹால கொடுத்தான். அது மூலமா அறுத்தாங்க. அப்புறம் போய் என்ன செய்யறது? இதை போய் என்ன செய்யறது? அப்புறம் மாவாக அரைக்க சொன்னான். மாவை அரைக்கிறதுக்கு ஒரு கல்லு, அந்த 2 கல்லை வச்சு அதை அரைக்கும்படியாக அல்லாஹால சொன்னான். பிறகு அதை என்ன செய்யறது? அது தண்ணி ஊத்தி அது தண்ணி ஊத்தி குழைச்சாச்சு. இப்ப என்ன செய்யறது? நெருப்பை பத்த வை. நெருப்புனா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நெருப்புக்கு அல்லாஹால சொல்லி கொடுத்தான். பிறகு அடுப்பை பத்த வச்சாங்க. இதை ரொட்டியா செய்ய அப்படின்னு சொன்னா. ரொட்டி எப்படி செய்யறது? ஒரு சட்டியை வையே. இப்ப எப்படி என்னென்ன செய்யறோமோ அதெல்லாம் அல்லாஹால ஒவ்வொன்னா சொல்லி கொடுத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இத போல ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதாவது எதுக்கு சொல்றோம்? எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ்வின் பக்கம் தேவை உள்ளவர்களாக இருந்தார்கள். எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹ்வின் பக்கமே தேவை உடையவர்களாக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய காலத்திலே எல்லா வகையான முன்னேற்றங்களும் ஏற்பட்டு விட்டாலும் கூட அல்லாஹ்விடத்தில் தேவையானதிலே முதன்மையானவர்களாக அவர்கள் இருந்தார்கள். பசி எடுக்கணும் அல்லாஹ்ட்ட தான் கேட்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி நபிமார்களிலேயே மிக வறுமையாக, மிக எளிமையாக இருந்தவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தங்களுக்கென்று எந்த உடைமையான எந்த பொருளும் இல்லாமல் இருந்தார்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எந்த பொருளும் தங்களுக்கு சொந்தமாக கிடையாது. போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய, உடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த துணியை தவிர வேறு எதுவுமே அவர்களுக்கு உரிமையானது கிடையாது. குடியிருக்க ஒரு வீடோ அல்லது அவர்கள் உபயோகிப்பதற்காக ஒரு பாத்திரங்களோ வேறு எந்த பொருளும் கிடையாது அவர்கள். அவ்வளவு வறுமையாக, ஏழ்மையாக அவர்கள் இருந்தார்கள். அதனால எது தேவையானாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்பது, அல்லாஹ்வின் பக்கம் சொல்லுவது, அல்லாஹ்விடத்திலே சொல்லுவது என்ற நிலை உடையவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தார்களோ, எதை எடுத்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு சொல்லி பெற்றுக் கொண்டிருந்தார்களோ, அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்டே பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அதை அல்லாஹ்தாலா இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம், அல்லாஹ்விடத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடைய தன்மை எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தன்மையை போன்றது என்பதாக சொல்லுகின்றார். அதே போன்று அடுத்ததாக 8வதாக வஃபி சூரத்தி,
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி ஒரு மனித வடிவத்திலே அல்லாஹ் படைத்தானோ அதே போன்று மனிதனுடைய வடிவத்தில் தான் இவரையும் படைத்திருக்கின்றான். ஆதமை போன்றுதான் ஈசாவும் என்பதாக சொல்லி அந்த வடிவத்தை சுட்டி காட்டுகின்றான் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். 9வது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை என்னவென்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வானுலகத்தில் இருந்தார்கள் கொஞ்ச காலம் சொர்க்கத்திலே. அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கொஞ்ச காலம் அங்கே இருப்பார்கள், வானுலகத்திலே இருப்பார்கள். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு வருவதற்கு முன்னால் வானத்திலே இருந்தார்கள், வானுலகத்தில் இருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு வந்த பின்னால் வானுலகத்தில் இருக்கின்றார்கள், திரும்பவும் பூமிக்கு வருவார்கள். வானுலகத்தில் இருந்து விட்டு திரும்ப பூமிக்கு வருவார்கள். அதே போன்று வானுலகத்தில் இருந்து விட்டு வந்தவர்கள் தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதிலையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று ஒற்றுமை உள்ளவர்களாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கின்றார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார். வானுலகத்திலே இருப்பது என்பதிலே 2 பேரும் ஒரே மாதிரி. அதே மாதிரி வானுலகத்திலிருந்து பூமிக்கு அனுப்பி வைக்கப்படுவது என்பதிலும் 2 பேரும் ஒரே மாதிரி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று இருக்கின்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசி காலத்திலே கியாமத் நாள் நெருங்கக்கூடிய நேரத்தில் இந்த பூமிக்கு அனுப்பப்படுவார்கள் என்ற விஷயங்கள்லாம் முன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹி அறிவித்தான், செய்திகளை வஹியாக அறிவித்தான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா வஹியை சொல்லி காட்டினான். இந்த வஹி அறிவிக்கக்கூடிய விஷயத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைத்து வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா பெயர் பொருள்களையும் பொருளுடைய பெயர்களையும் அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுத்தான், கற்றுக் கொடுத்தான் என்பதாக சொல்லுகின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது முன்னால் உள்ள ஆயத்தில் சொல்லப்பட்டது வயுஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மா, அந்த ஈசாவுக்கு நாம் அல்லாஹ் தஆலா இல்மையும் ஹிக்மத்தையும் அறிவையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்தான் என்பதாக சொல்லுகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி அல்லாஹ் கற்றுக் கொடுத்தானோ அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். இந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்திலே ஆதமை போன்றுதான் ஈசாவும் என்று குறிப்பிடுகின்றார். அதே போன்று ரூஹ் ஊதப்பட்ட விஷயத்திலே, அவர்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்ட விஷயத்திலே நான் என்னுடைய ரூஹை ஊதினேன் என்பதாக அவருக்கு சொல்லுகின்றான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அதே மாதிரி என்னுடைய ரூஹை நான் ஊதினேன் என்பதாக குறிப்பிடுகின்றான். என்று ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அவன் புறத்தில் இருந்து உண்டான ரூஹ் என்பதாக. எனவே ரூஹ் ஊதக்கூடிய விஷயத்திலே மற்ற மனிதர்களை விட்டு மாறுபட்ட தன்மை உடையவர்களாக இந்த இருவரும் இருக்கின்றார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நேரடியாக தன்னுடைய ரூஹை ஊதினான். வானுலகத்திலே சொர்க்கத்திலே வைத்து அவர்களை படைத்து அங்கே ரூஹை அனுப்பினான் அல்லாஹ் தஆலா. அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தன்னுடைய குதிரத்தின் காரணமாக ரூஹை செலுத்தினான். இந்த விஷயத்திலே ஈசா ஆதமை போன்றுதான் என்று குறிப்பிடுகின்றான். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து பிறகு மறைந்து இறந்து விட்டார்கள், இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள், இறந்து விட்டார்கள். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு காலத்தில் இறக்கக்கூடியவர்கள் தான், மௌத்தாகக்கூடியவர்கள் தான் என்பதையும் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். ஈசா ஆதமை போன்றுதான் என்று சொன்னால் ஆதம் இறந்து விட்டார், அதே போன்று ஈசாவும் இறந்து விடுவார். இப்பொழுது தற்காலிகமாக அவர் உயர்த்தப்பட்டிருக்கின்றார் வானுலகத்திற்கு, பிறகு ஒரு காலத்தில் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு திரும்ப அவர் மௌத்தாகி விடுவார், அவர் இந்த பூமிக்குள்ளே அடக்கப்படுவார். ஆகவே நீங்கள் சொல்லுவது போன்று மஅபூதாக இருந்தால், வணக்கத்திற்குரியவராக அவர் இருந்தால் மவுத் என்பது அவருக்கு வரக்கூடாது. ஆனால் ஈசா மவுத்தாகுவார் என்பதையும் நீங்களும் ஒப்புக்கொள்ளுகின்றீர்கள். அதாவது திரும்ப ஒரு காலத்தில் வருவார், பிறகு அவர் இறந்து விடுவார் என்பதையும் கிறிஸ்தவர்கள் ஒத்துக்கொள்ளுகின்றார்கள். இப்பொழுது உள்ள கிறிஸ்தவர்கள் அல்ல, பழைய கிறிஸ்தவர்களுடைய ஐதீகம் அது. முன்னால் உள்ள அவருடைய தௌராத் இன்ஜீலுடைய சட்டத்திலே அவர்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள், சில காலம் இங்கே உலகத்திலே வாழ்வார்கள், அந்த காலம் மிக செழிப்பானதாக இருக்கும், உலகம் முழுவதும் இஸ்லாமுடையதாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதற்கு பிறகு அவர்களுக்கு மவுத் என்பது நிச்சயமாக ஏற்படும். ஆக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றுதான் ஈசாவும் இறக்கக்கூடியவர்கள்.
இப்படி பல்வேறு விஷயங்களிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஒப்பு இருக்கின்ற காரணத்தால் அல்லாஹ் இங்கே சொல்லுகின்றான், இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம். அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தன்மை எப்படிப்பட்டது என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தன்மையை போன்றுதான். ஹலகஹு மின் துராபின், அவரை அவன் மண்ணில் இருந்து படைத்தான். மண்ணை பற்றி உள்ள விஷயங்கள் சொல்லப்பட்டது. மனிதனுடைய உடல் மண்ணினால் படைக்கப்பட்டது. அசல் மண், விந்துவிலிருந்து நாம் படைக்கப்பட்டாலும் கூட நம்முடைய அசல் மண்ணுடைய மூலக்கூறுகள் அனைத்தும் மனிதனுடைய உடலுக்குள்ளே இருக்கின்றன. பல தடவை அது பற்றி இன்சான் என்ற மனிதனுடைய அமைப்பை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது. மனிதனுடைய உடலுக்குள்ளே இப்போது நம்முடைய உடல் பூமி எப்படி இருக்கின்றதோ அதே போன்றுள்ள அமைப்பில் தான் மனிதனுடைய உடலை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றார். இந்த பூமி இருக்கின்றதே அது சுமார் 71% தண்ணீரால் சூழப்பட்டது. மீதி 29% தான் தரையாக இருக்கின்றது. 71% கடலால் சூழப்பட்டு இருக்கின்ற தண்ணீர், மீதி 29 தரையாக இருக்கின்றது. இதே போன்றுள்ள அமைப்பில் தான் அல்லாஹ் தஆலா மனிதனுடைய உடலையும் அமைத்து வைத்திருக்கின்றான். மனிதனுடைய உடல் 71% தண்ணீரால் ஆக்கப்பட்டது. மீதி 29% தான் மற்ற உறுப்புகள், மற்ற பொருள்களுடைய அளவு. அதாவது மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த நீர் சத்து இருக்கின்றதே, சுத்தமாக அவனை புழிஞ்சி எடுத்துட்டோம்னு வச்சுங்க. நம்ம மனிதனை புழிஞ்சி எடுத்துட்டா, ஒரு மனிதன் 100 கிலோ இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த தண்ணி எல்லாம் புழிஞ்சிட்டா 29 கிலோ தான் இருப்பான். 71 கிலோ அந்த மனிதன், 100 கிலோ உடைய மனிதன் 71 கிலோ அவனுடைய உடம்புல தண்ணீர் இருக்கு, தண்ணீருடைய சத்து இருக்கின்றது. மீதி 29% தான் அந்த மனிதனுடைய மற்ற உறுப்புகளுடைய எடை, அளவு. இது பூமி எப்படி இருக்கின்றதோ அதே அமைப்பிலே மனிதனுடைய உடலை அமைத்து வைத்திருக்கின்றார். அதே போன்று பூமிக்குள்ளே முன்னாலும் சொல்லி இருக்கின்றேன், பூமிக்குள்ளே பூமியிலே இருக்கக்கூடிய இந்த மண் இருக்கின்றதே பல்வேறு சுவைகள் உடையதாக இருக்கின்றன. அதே போன்று மனிதனுடைய உடலிலும் அல்லாஹ் தஆலா பல்வேறு சுவைகளை அமைத்து வைத்திருக்கின்றான், ருசிகளை அமைத்து வைத்திருக்கின்றான். பூமியில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரே ஒரு குழியை தோண்டி அந்த குழிக்குள்ளே சில விதைகளை நாம் போட்டால், மாறுபட்ட சில விதைகளை போட்டால், எந்தெந்த விதைகளை நாம் போடுகின்றோமோ அதனுடைய தன்மை உடையதாகவே அதிலிருந்து செடிகள் மரங்கள் முளைத்து வெளியே வரக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். ஒரு குழியை தோண்டி ஒரு புளியங்கொட்டை, ஒரு வேப்பங்கொட்டை, ஒரு கரும்பு, ஒரு வேறு வகையான பொருள் ஏதாச்சும் ஒண்ணு தூக்கி உள்ள போடுறீங்கன்னு வச்சுங்க, ஒரு தக்காளி விதை அல்லது மிளகாய் விதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா ஒரே குழியில போட்டு ஒரே மாதிரி தண்ணியை ஊத்துறான்னு வச்சுங்க, அது செடிகளாக முளைச்சு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா சொன்னா அந்த மிளகாய் விதையிலிருந்து மிளகாய் செடி வரும், அதுல இருந்து மிளகாய் உற்பத்தி ஆகும், அது உரைக்கும், காரமா இருக்கும். கரும்பு துண்டில இருந்து கரும்பு வெளியே வரும், அது இனிக்கும். புளியங்கொட்டையிலிருந்து புளியன் செடி வெளியே வரும், மரமாக ஆகக்கூடிய அந்த செடி, அதனுடைய இலையெல்லாம் புளிக்கும். மாங்கொட்டையை போட்டீங்க, அதுல இருந்து வரக்கூடிய மாங்காய் புளிக்கும், பிறகு இனிக்கும். இது எல்லா தன்மைகள் உடையதாகவும் மண்ணுக்குள்ளே அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்ற காரணத்தால் இந்த விதைகள் இருக்கின்றன, போடப்பட்ட விதைகள், அதற்கு அல்லாஹ் தஆலா சில சக்திகளை கொடுத்து வைத்திருக்கின்றான். அதுவும் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை. ஒவ்வொரு பொருளையும் படைத்து அதற்குரிய நேர்வழியை நாம் கொடுத்தோம், காட்டினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் தஆலா படைத்து அதற்குரிய நேர்வழியை காட்டினான் என்பதாக சொல்லுகின்றான். அந்த ஆயத்திற்கு பல்வேறு விளக்கங்கள் முன்னாலும் சொல்லி இருக்கின்றேன். இப்போ அந்த ஒரே குழியிலே போடப்பட்ட அந்த விதைகள், அந்த கொட்டைகள் இருக்கின்றனவே, அதற்கு அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை என்னவென்று சொன்னால், புளியங்கொட்டைக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை இட்டிருக்கின்றான், உனக்கு உரிய சத்தை மட்டும் இந்த மண்ணில் இருந்து நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அதற்குரிய ஆர்டர். அது முளைச்சு வெளியே வரும்போது, செடியா வரும்பொழுது, அந்த மண்ணிலிருந்து எந்த சத்தை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த சத்தை மட்டும் தான் எடுத்துக்கொள்ளும். அந்த தன்மையை அந்த கொட்டைக்குள்ளே, அந்த விதைக்குள்ளே அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். அதே போன்று கரும்பு துண்டு போட்டீங்க, அந்த கரும்பு துண்டு முளைச்சு வெளியே வரும் பொழுது மண்ணில் இருக்கக்கூடிய இடுப்பு சத்தை மட்டும் அது உறிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை உடையதாக இருக்கு. இப்ப மண்ணுக்குள்ள எல்லா சத்தும் இருக்குது அப்படிங்கறதுக்கான இந்த உதாரணம் சொல்லப்படுது. ஒரு குழிக்குள்ளே எல்லா பொருளையும் போட்டால் அது தன்னுடைய சத்துக்களை வெளியே உறிஞ்சிக் கொள்ளக்கூடிய, உள்ளே இழுத்துக் கொள்ளக்கூடிய தன்மை அல்லாஹ் தஆலா தந்திருப்பதை போன்று இதன் மூலமாக மண்ணுக்குள்ளே எல்லா சத்துக்களும் இருக்கின்றன என்பது நமக்கு தெரிகின்றது.
அந்த டெஸ்ட், இந்த உதாரணத்தின் மூலமாக, இந்த சோதனையின் மூலமாக நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியுது. அதே போன்று மனிதனுடைய உடல் மண்ணால் படைக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது மண்ணுக்குள்ள என்னென்ன சத்துக்கள் இருக்கின்றனவோ அவை அனைத்தும் மனிதனுடைய உடலுக்குள்ளும் இருக்கின்றன. இப்ப பாருங்க, நாக்கில் இருக்கக்கூடிய எச்சில் அது இனிப்பாக இருக்கின்றது. கண்ணில் இருக்கக்கூடிய நீர் இருக்கின்றதே அது உப்பாக இருக்கிறது, கரிக்கும், உப்பு கரிக்கும். அது காதுக்குள் இருக்கக்கூடிய நீர் அது கசக்கும். மூக்கில் இருக்கக்கூடிய நீர் அது உப்பு உடையதாக இருக்கும். இப்ப கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய நீரை அல்லாஹ் ஏன் உப்புள்ளதாக ஆக்கி வைத்திருக்கின்றான்? கண் என்பது ஒரு கொழுப்பினால் ஆக்கப்பட்ட ஒரு பொருள். அந்த கொழுப்பு பொருளை பாதுகாப்பதற்கு உப்பு என்பது கட்டாயம் தேவை. பொதுவாக ஒரு பொருளை பாதுகாக்க உப்பு போட்டு பாதுகாக்கணும். தோல் வியாபாரிகள்லாம் பாருங்க, உப்பு போட்டு தான் தோலை பாதுகாக்கணும். உப்பு இல்லைன்னா தோல்ல நாரி போயிடும். அது போல உப்பு உடையதாக அந்த தண்ணீரை, கண்களிலே உள்ள தண்ணீரை அல்லாஹ் ஆக்கி வைத்து அந்த கண் என்ற அந்த விழியை பாதுகாப்பதற்காக வேண்டி உள்ள ஏற்பாட்டை செய்திருக்கின்றான். இது மனிதன் மண்ணினால் படைக்கப்பட்ட காரணத்தால் உப்பு சத்து அந்த கண்களிலே அமைய பெற்றிருக்கின்றது. ஆனால் எந்த இடத்திலே எந்த சத்து உள்ளதை அல்லாஹ் வைக்க வேண்டுமோ அந்த இடத்துல அதை வைத்திருக்கின்றான். அதுக்கு மாத்தி வச்சான் மிகப்பெரிய விபரீதம் ஏற்பட்டு போயிடும். மனுஷன் அப்புறம் மனுஷனாவே இருக்க முடியாது. இப்ப நாக்குல நம்முடைய வாயிலே ஊறக்கூடிய எச்சில் இருக்கின்றது, அது இனிப்பு தன்மை உடையதாக இருக்கின்றது. காதுக்குள்ள இருக்கக்கூடிய நீர் இருக்கின்றது, அது கசப்பா இருக்குது. அதனாலதான் காதுக்குள்ள ஒரு எறும்பை பிடிச்சி உள்ள விடுங்க, வெளியே வராம பிடிச்சி தள்ளி தள்ளி விடுங்க, கொஞ்ச நேரத்துல செத்து போயிடும். ஏன்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய அந்த கசப்பு ஒரு சிறு பிராணியை, பூச்சியை சாகடிக்கக்கூடிய தன்மை உடையதாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். இல்லைன்னா ஓப்பனா இருக்கக்கூடிய காதுல எல்லாம் போது உள்ள போயிடும். அதுக்கு மூடி கிடையாது. கண்ணை போல வாயை போல மூடியே இல்லை. அதுக்கு ஓப்பனா இருக்கக்கூடிய, திறந்து இருக்கக்கூடிய அந்த காதல் நம்ம படுத்து தூங்கும் போது எத்தனையோ பூச்சி போலாமா இல்லையா? அதுக்கு என்ன கட்டளையா போட்டு வச்சிருக்கோம்? பாதுகாக்கிறதுக்கு யாராவது முதல் மந்திரிக்கு மாதிரி பாதுகாப்பு ஆளுகளா போட்டு வச்சிருக்காங்க. இதுக்குள்ள எறும்பெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பாதுகாப்பாளர்கள் யாரும் கிடையாது. அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருக்கு. அப்ப போகாமல் இருக்கக்கூடிய பாதுகாப்பை அது காதுக்குள்ளேயே அல்லாஹ் அமைச்சு வச்சிருக்கான். அல்லாஹ் மிகப்பெரிய குதிரத்து. சரிங்க, மனிதன் மண்ணினால் படைக்கப்பட்டான் என்ற காரணத்தால் மண்ணுக்குள்ள அந்த கசப்பான சக்தியை, அந்த சத்தை அல்லாஹ் காதுக்குள்ளே அமைத்து வைத்திருக்கு. அந்த கசப்பை வாய்க்குள்ள வச்சிருந்தான்னு வச்சுங்க, என்ன ஆகும்? காதில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு தன்மையை வாயிலே ஊறக்கூடிய எச்சிலே அல்லாஹ் அமைத்து வைத்திருந்தால் என்ன ஆகும்? ஒண்ணுமே சாப்பிட முடியாது. சாப்பிட முடியாது மட்டுமல்ல, பேசவும் முடியாது. எதுவுமே சாப்பிட முடியாது, எதையும் பேச முடியாது. எல்லாமே கசக்கும். அப்புறம் மிட்டாய் சாப்பிட்டாலும் கசக்கும். நம்ம சில சமயங்கள் அந்த மாற்று நிலையை ஏற்படுத்தக்கூடிய நேரத்துல நம்ம பாக்குறோம், ஒன்னா பாடுபடுறோம். அதாவது காய்ச்ச ஜுரம் நல்லாகக்கூடிய நேரத்துல வாயெல்லாம் கசந்து போயிடுது. மிட்டாய் சாப்பிட்டாலும் கசக்குது, அந்த நேரத்துல டீ குடிச்சாலும் கசக்குது. ஒரே வாயெல்லாம் கசப்பா இருக்குது. டாக்டர் சொல்றாரு அப்படித்தான் இருக்கும், ஜுரம் நல்லா போறதுக்கு அடையாளம் அது. என்ன 2 நாள்ல, ஒரு நாள்ல உங்களுக்கு சரியா போயிடும் அப்படின்னு சொல்ற. அந்த ஒரு நாள்ல எவ்வளவு கஷ்டமா இருக்கு நமக்கு. அந்த சோறு சாப்பிடவே முடியறது, டீ குடிக்கவே முடியறது, எல்லாம் கசக்குது, எல்லாம் கசக்குது. இது அந்த மாற்றுத்தன்மையை அல்லாஹ் ஏற்படுத்தி என்ன நினைச்சு பாரு அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. நான் எப்பொழுதுமே இனிப்பான் நீரை உன்னுடைய வாயில வச்சிருக்கிறேன். ஒரே ஒரு நாள் கசப்பான நீரை கொடுத்தா கசப்பை உண்டாக்கினா எவ்வளவு பாடுபடுறேன் என்பதை அல்லாஹ் மனிதன் மண்ணினால் படைக்கப்பட்டான் என்பதற்கு இதால் மனிதனுடைய உடலுக்குள்ளே மண்ணுடைய சத்துக்கள் எல்லாம் இருக்கின்றன என்பதற்கு இது ஒரு ஆதாரம். இப்படி நிறைய மனிதனுடைய உடல்களை பற்றி ஏராளமாக சொல்லி காட்டுகின்றார்கள். உலகத்துல இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா வகையான தன்மைகளும் மனிதனுடைய உடலுக்குள்ளே அமைக்கப்பட்டு இருக்கின்றன. ஒரு ஞானவான், ஒரு பெரிய அல்லாஹாலாவுடைய மிகப்பெரிய அருள் பெற்ற ஒரு ஞானவான் ஒருவர் சொல்லுகின்றார், அல் இன்சானு ஆலமும் சகீரும். மனிதன் என்பவன் ஒரு சிறிய உலகம். நான் உன்னால பெரிய உலகம்னே சொல்லியிருக்கிறேன். அலி ரலி அல்லாஹாலான் அவர்கள் சொன்ன வாசகம் சிறிய உலகம். அவர் சொல்லுகின்றார், அந்த ஆழம் சிறிய உலகம் என்பதற்கு உதாரணம் எப்படி என்று சொன்னால், அவனுடைய உடல் இருக்கின்றதே, அவனுடைய உடல் இந்த பூமியை போன்று, பூமி எப்படி கெட்டியாக இருக்கின்றதோ அதே போன்று மனிதனுடைய உடல் கெட்டியாக இருக்கின்றது, கொலகொலன்னு இல்லாம. அதாவது மைதா மாவை இந்த மாவுகளை ரொட்டிக்கு பிணைஞ்சா கொலகொலன்னு உள்ள கைய வச்சா உள்ள போது அந்த மாதிரியா இருக்குது? அப்படி இல்லை. தரையில கைய வச்சா எப்படி இருக்கு அது மாதிரி இருக்கு. தரையில கைய வச்சா நல்ல அழுத்தமா இருக்குல்ல, அது போல மனிதனுடைய உடல் அழுத்தமாக இருக்குது. அவனுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் இந்த பூமியில இருக்கக்கூடிய மலைகளை போன்று. இந்த உடல் ஆடி அசந்து கீழே விழுந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி அந்த மலைகளை போன்று எலும்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். எலும்பு மட்டும் இல்ல, சதையெல்லாம் தனித்தனியா கழண்டு கீழே விழுந்துடும். மலைகள் மட்டும் இல்ல, இந்த பூமி ஒரே நிலையில இருக்காது, ஆடி.
அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். பூமியை நாம் படைத்த பொழுது அது ஆடியது. அதை நிரந்தரமாக இருக்க செய்வதற்காக வேண்டி நிலைத்திருப்பது செய்வதற்காக வேண்டி மலைகளை நாம் படைத்தோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். மலைகளை படைச்சு இந்த பூமியை நிலையா இருக்க வச்சான். நிலையா இருக்க வச்சான்னு ஒரே இடத்துல இல்ல, அது ஓடிக்கிட்டு தான் இருக்குது. எவ்வளவு வேகமா ஓடுது முன்னால சொல்லி இருக்கிறார். சூரியனை மையமாக வைத்து நடுமையமாக வைத்து 9 கோள்கள், புளூட்டோ என்ற நட்சத்திரம் வரைக்கும், அதுக்கு பின்னாலே கூட 2 கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக இப்ப சொல்றாங்க, 11 கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல சூரியனிலிருந்து 3வது இடத்தில் இருக்கக்கூடியது நம்முடைய பூமி. படிச்சவங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும். இந்த பூமி சூரியனை சுத்தி வருது. பூமி சூரியனை இப்படி சுத்தி வருது. இந்த ஃபேன் சுத்துற மாதிரி இப்படி சுத்திட்டு வருதுன்னு வச்சுங்க. பூமி சூரியனை சுத்தி வருது. எவ்வளவு வேகமா சுத்துது தெரியுங்களா? இவ்வளவு பெரிய பூமி, 24,000 மைல், சுமார் 25,000 மைல் சுற்றளவு கொண்ட இந்த பூமி ஒரு வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துது. அதாவது ஒரு மணி நேரத்திற்கு 1,08,000 கிலோமீட்டர் வேகம். சூரியனுடைய சுத்தி வரக்கூடிய பாதையில இந்த பூமி நம்மளை எல்லாம் தூக்கிட்டு இப்ப நம்ம அந்த ராக்கெட்ல தான் போயிட்டு இருக்கிறோம். பூமி என்ற ஒரு வாகனத்துல ஏறி ஒரு மணிக்கு 1,08,000 கிலோமீட்டர் வேகத்துல நம்ம போயிட்டு இருக்கிறோம். தெரியுதா ஏதாச்சும் நமக்கு? இது ஓடுறது இந்த பள்ளியாசலோட சேர்ந்து அப்படியே சுத்துதுங்க. பள்ளியாசல் மட்டுமல்ல, இந்த உலகத்துல இந்த பூமியில எத்தனை பொருள் இருக்கோ அத்தனை பொருளையும் சேர்த்து தூக்கிக்கிட்டு அது சுத்திக்கிட்டு இருக்குது, வேகமா போயிட்டு இருக்குது. அப்படி வேகமா போறது மட்டுமல்லாமல் அந்த சூரியனுடைய பாதையிலே, சூரியனை சுற்றி வரக்கூடிய பாதையிலே இந்த பூமியினுடைய ஓட்டம் மட்டுமல்லாமல் இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளுது. ஒரு மணி நேரத்திற்கு 1000 கிலோமீட்டர், 1000 மைல் வீதம், சுமார் 1600 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துது. இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளுது. தன்னைத்தானே சுற்றி கொள்வதின் காரணமாகத்தான் இரவும் பகலும் மாறி மாறி வருகின்றது. பூமி சூரியனுடைய பாதையில அது சுற்றி வருவதன் காரணமாக காலங்கள் மாறி மாறி வருகின்றன. 4 காலம் வருது. மழை காலம், பனிகாலம், வசந்த காலம், அப்புறம் குளிர்காலம், இலையுதிர் காலம். இந்த காலம் எல்லாம் 4 காலம் மாறி வருவதற்கு காரணம் பூமியினுடைய சூரியனுடைய பாதையில பூமி சுற்றுவதன் காரணமாக, ஒரு மணிக்கு 1,08,000 கிலோமீட்டர் வேகத்திலே சுற்றுவதன் காரணமாக, ஒரு மணிக்கு 1600 கிலோமீட்டர் வேகத்திலே தன்னைத்தானே சுற்றிக் கொள்வதன் காரணமாக இரவும் பகலும் மாறி மாறி வருகின்றது. இது பூமி. அந்த பூமி நிலையாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அதாவது மலையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். மலையை ஒரே இடத்தில் நிரந்தரமாக இருப்பதாக நீர் பார்க்கின்றீர் நபியே, ஆனால் அது மிக வேகமாக அது பறந்து செல்லுகின்றது என்பதாக சொல்லுது. அந்த ஆயத்து ஞாபகம் இல்ல, அடுத்த வாரம் பார்த்து சொல்லு. அந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா மலையை பற்றி, மலை பறந்து செல்லுகின்றது என்பதாக சொல்லுகின்றான். அதற்கு விளக்கம் தரக்கூடிய உலமாக்கள், இப்பொழுது ஆயத்திற்கு விளக்கம் தரக்கூடியவர்கள் இப்படியும் ஒரு கருத்தை சொல்லி காட்டுகின்றார். அதுக்கு பல கருத்து இருக்குது. கியாமத்தினால் ஏற்படக்கூடிய நேரத்துல அந்த மாதிரி ஏற்படும் என்பது, மலை பஞ்சாக பறக்கும் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆனா அதே நேரத்துல ஒரு மணிக்கு 1,08,000 கிலோமீட்டர் வேகத்துல இந்த பூமி பறக்குது அப்படின்னு சொன்னா அது பஞ்சா பறக்குதுன்னு அர்த்தம் தானே? 1000 கிலோமீட்டர் வேகத்துல நம்ம விமானத்துல போறோமே, ஒரு மணிக்கு 800 கிலோமீட்டர் தான் அதனுடைய வேகமே. 800 கிலோமீட்டர் விட வேகமாக போகக்கூடிய ஒரு விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா மனிதர்களுடைய பயணத்திற்கு இன்னும் கண்டுபிடிக்கப்படல. அதாவது அது தயார் செய்யப்படவில்லை. ஒரு மணிக்கு 800 கிலோமீட்டர் தான் வேகத்துல அந்த விமானம் போயிட்டு இருக்குது. ஆனா 1,08,000 கிலோமீட்டர் வேகத்துல இந்த பூமி, இந்த விமானத்துல நம்ம போயிட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். அது பறக்குது அப்படின்னு அர்த்தம். இவ்வளவு வேகமாக போகக்கூடிய இந்த பூமியின் மீது எந்த விதமான அசைவும் ஆட்டமும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா நம்மை கொண்டு செல்வதற்கின்றது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். ஆக மலைகள் எப்படி இந்த பூமியை அழுத்தமாக ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றது நிலையாக, அதே போன்று மனிதனுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய எலும்புகள் மலையை போன்று அமைந்திருக்கின்றன என்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். மனிதனுடைய அந்த எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மூளை இருக்கின்றதே, சத்து, எலும்புக்குள்ள அந்த உறிஞ்சி சாப்பிடுற பாருங்க, மூளைன்னு சொல்லுவோமே, அத மஜ்ஜை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, வடமொழியில. அந்த எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மூளை இருக்கின்றதே, அது இந்த பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய சுரங்கங்களை போன்று, கனிவளங்களை போன்று, பூமிக்குள்ள பல்வேறு சுரங்கங்கள் இருக்கின்றன. தங்க சுரங்கம், வெள்ளி, இப்படி இந்த தாது பொருள்கள் எல்லாம் இருக்கிற, இரும்பு, வெள்ளி, ஈயம், இப்படிப்பட்ட உலோகங்கள்லாம். அதை போன்று அந்த மூளை என்பது மனிதனுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய எலும்பிலே அமைந்திருக்கின்றது.
வஜௌஃபுஹு கல் பஹர், மனிதனுடைய வயிறு இருக்குது அது கடலை போன்றது. கடல்ல எவ்வளவு கொண்டு போய் கொட்டினாலும் அது பாட்டுக்கு வாங்கிட்டே இருக்கு, கடல் நிறையறதே கிடையாது. அது போல மனிதனுடைய வயிற்றுக்குள்ள எவ்வளவு போட்டாலும் அது கொஞ்ச நேரத்துல காலியாகி மறுபடியும் போயிடும். எவ்வளவு சாப்பிட்டு இருப்போம் இது வரைக்கும், நம்ம சாப்பாடு எவ்வளவு சால்னா குடிச்சிருப்போம், எவ்வளவு டீ குடிச்சிருப்போம், எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கணக்கு போட்டு ஒரே நேரத்துல சாப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க, முடியாது. அப்ப கடலை போன்று அவனுடைய வயிறு இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். அம்மாஹு கல் அன்ஹார், அவனுடைய குடல் இருக்கின்றது அது ஆறுகளை போன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது. கல் ஜதாவில், அவனுக்கு இருக்கக்கூடிய அவனுடைய உடலிலே இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் இந்த ஆறுகளிலே இருந்து பிரியக்கூடிய சின்ன சின்ன வாய்க்கால்கள் இருக்கின்றன, அதை போன்று இருக்கின்றன. மனிதனுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய கொழுப்பு அது களிமண்ணை போன்று அமைந்திருக்கு. பூமியில எப்படி களிமண் இருக்குது அது போல களிமண் மாதிரி இருக்குது. அவனுடைய முடிகள், ஒவ்வொன்றுக்கு சில விளக்கங்களுக்கு அதெல்லாம் சொல்லி இருக்கிறது நேரம் இல்லை. அவனுடைய முடி பூமியிலிருந்து விளையக்கூடிய முளையக்கூடிய செடி கொடிகளை போன்றது இருக்கின்றது. முடி விளையக்கூடிய முடி உற்பத்தியாகக்கூடிய அந்த முடியினுடைய அசல் இருக்கின்றது அடிபாகம், முடி ஒரு இடத்துல இருந்து, அதாவது முடியினுடைய அந்த கண் அது உற்பத்தியாகக்கூடிய இடம் அது நல்ல நறுமணம் உள்ள மண்ணை போன்று அமைந்திருக்கின்றது. கமரான், அவருடைய தலை இருக்கின்றது அது சந்திரனை போன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. பூமிக்கு சந்திரன் எப்படி இருக்கின்றதோ அதுபோல மனிதனுக்கு தலை, அதே போல சூரியன் எப்படி இருக்கின்றதோ அதே போன்று தலை என்பதாக வர்ணிக்கின்றார். அவனுடைய முதுகு இருக்கின்றதே அது வனாந்தரத்தை போன்று, செடி கொடிகள் இல்லாத வனாந்தரம், காடு வனாந்தரம் இருக்கின்றதே பூமியிலே அதை போன்று இருக்கின்றது. மனிதனுடைய வெறுட்சியான நிலை, ஒரு மகிழ்ச்சியான நிலை இல்லாமல் மகிழ்ச்சிக்கு மாற்றமான நிலை ஒரு மனிதனுக்கு இருக்கின்றது என்று சொன்னால் அது இந்த பூமியில வீடு நிலங்கள் இல்லாத, அதாவது வீடுகளோ அல்லது மனிதர்களோ இல்லாத வறட்சியான பகுதி இருக்கின்றதே, எதுவுமே எந்த பொருளும் இல்லாத வறட்சியான பகுதி அதை போன்று இருக்கின்றது. அவன் மூச்சு விடுவது இந்த பூமியிலே காற்று வீசுவதை போன்று இருக்கின்றது. அவன் பேசுவது இடியை போன்று இருக்கின்றது, இடிக்கு ஒப்பாக இருக்கின்றது. இடிய போல வேகமா பேசுறாங்க அர்த்தம் இல்ல. இந்த பூமியில உலகத்திலே இருக்கக்கூடிய பொருள்களுக்கு மனிதனை ஒப்பிட்டு காட்டுகின்றார்கள். மனிதனுக்குள்ளே இந்த பொருள்கள் எல்லாம் இருக்கின்றன, இந்த பொருள்களுடைய சாயல்கள் எல்லாம் இருக்கின்றன என்பதற்காக அவன் பேசுவது இடியை போன்று. அசுவாத்துகு கஸ்தவாயத் கலாமுகு கர்ராஜ், அவன் பேசுவது இருக்கின்றதே அது இடியை போன்று. அவனுடைய சப்தம் பேசுவது மின்னலை போன்று. அவனுடைய சப்தம் இருக்கின்றதை பேசுவதன் மூலமாக வரக்கூடிய சப்தம் அது இடியை போன்று. கல்மத்தர், இந்த மனிதன் அழுவது, சில நேரங்களில் மனிதர்கள் அழுகிறாங்க, அழுகிறது மழையை போன்று இருக்கின்றது. அவன் சந்தோஷப்படுவது சுரூர்ஹு கலோ என்னஹார், பகல் காலத்தை போன்று, பகலுடைய வெளிச்சத்தை போன்று இருக்கின்றது. அவனுக்கு கவலை வருவது இரவினுடைய இருட்டை போன்று இருக்கின்றது. அவன் தூங்குவது மௌத்தை போன்று இருக்கின்றது. அவன் விழிப்பது உயிருள்ளவனை போன்று, உயிராக இருப்பதை போன்று இருக்கின்றது. அவன் பிறப்பது, அவனுடைய பிறப்பு இருக்கின்றதே அது அவனுடைய சஃபரின் தொடக்கம், பிரயாணத்தின் தொடக்கமாக இருக்கின்றது. அவனுடைய இளமை காலத்தினுடைய நாள்கள், அவனுடைய வாலிபத்தினுடைய நாள்கள் இருக்கின்றனவே அது வாலிப நாட்கள், வாலிபத்தினுடைய காலம் இருக்கின்றதே அது காலங்களிலே 4 காலம் முன்னால சொன்னோம், அதுல வசந்த காலத்தை போன்று இருக்கின்றது. அவனுடைய நல்ல இளமையான வாலிபத்தினுடைய காலம், ஆரம்ப காலம், அதாவது முதல்ல சொன்னது அவனுடைய சிறு பிராயத்தினுடைய காலம் வசந்த காலத்தை போன்று உள்ளது. வாலிப காலம் இருக்கின்றதே அது கோடை காலத்தை போன்று இருக்கிறது, ரொம்ப வெயில் அடிக்கும். அவனுடைய நடுமையமான காலம் 30 வயசுக்கு மேல, 33 வயசுக்கு மேல உள்ள கஹூலத் என்று சொல்லப்படக்கூடிய காலம் இலையுதிர் காலத்தை போன்று இருக்கின்றது. அவனுடைய வயோதிக காலம் இருக்கின்றதே அது மழை காலத்தை போன்று இருக்கின்றது. அவன் மௌத்தாவது இருக்கின்றதே அது அவனுடைய பயணத்தின் இறுதி எல்லையாக அமைந்திருக்கின்றது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வயதுகள், அவனுடைய வயதுகள் இந்த நாடு, இந்த பூமியிலே இருக்கக்கூடிய ஊர்களை போன்று, நகரங்களை போன்று அமைந்திருக்கின்றது. மாதங்கள் இருக்கின்றன, அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மாதங்கள் அது மஞ்சில்களை போன்று, ஒவ்வொரு இடத்தில் தங்கி தங்கி செல்லக்கூடிய மஞ்சில்களை போன்று அமைந்திருக்கின்றது. அவனுக்கு ஏற்படக்கூடிய வாரங்கள், அவனுடைய வாழ்நாளிலே ஏற்படக்கூடிய ஒரு வாரங்கள், எத்தனை வாரங்கள் அவனுடைய வாழ்நாளிலே ஏற்படுகின்றனவோ கிடைக்கின்றனவோ அந்த வாரங்கள் எல்லாம் மயில் கற்களை போன்று அவனுக்கு அமைந்திருக்கின்றன. இப்படி ஒவ்வொன்றாக அவர் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய என்னென்ன தன்மைகள் இருக்கின்றனவோ அவை அனைத்தும் மனிதனுக்குள்ளே அல்லாஹ்தாலா அமைத்து வைத்திருக்கின்றான் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அதனால்தான் ஹலகஹு மின் துராப் என்று அல்லாஹ்தாலா சொன்னான்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மண்ணில் இருந்து நாம் படைத்தோம், அல்லாஹால படைத்தான் என்பதாக சொல்லுகின்றான். பிறகு மண்ணிலிருந்து படைத்த அல்லாஹால சும்மா காலலகு, அதை பார்த்து அல்லாஹ் சொன்னான், குன் நீ ஆகிவிடு என்று சொன்னான். ஃபயகூன், அது ஆகிவிட்டது. மண்ணால் படைக்கப்பட்டு எத்தனை தரம் உடையதாக, எத்தனை பகுதி உடையதாக அந்த மண் ஆக்கப்பட்டது என்பதை பற்றி முன்னால் சொன்னோம். முதல்ல மண்ணா இருந்துச்சு, அப்புறம் களிமண்ணாக ஆச்சு. அந்த களிமண்ணை அல்லாஹால உருவமாக ஆக்கினா, அது காஞ்சிச்சு, தட்டினால் ஓசை வரக்கூடிய அமைப்பில் இருந்தது. இப்படி எல்லாம் அல்லாஹால படைச்சு குன் நீ ஆகிவிடு என்று சொன்னான். அப்ப ஆகிவிடு என்று சொன்ன நேரத்துல மனிதனுக்குள்ள எவ்வளவு ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொன்னான். இந்த ஆற்றல் முழுவதும் அல்லாஹால தன்னுடைய அறிவில் வைத்திருந்தான், தன்னுடைய அறிவில் வைத்திருந்தான். ஆற்றல் உடைய நான் எதை நினைத்திருக்கின்றேனோ, என்னுடைய அறிவில் என்ன நிலை இருக்கின்றதோ, என்ன தன்மைகள் இருக்கின்றதோ, அது முழுவதும் உடைய மனிதனாக நீ ஆகிவிடு அப்படின்னு அர்த்தம். உடனே அவர் மனிதராக ஆகிவிட்டார். எத்தனை ஆற்றல் இருக்க வேண்டும், என்னென்ன ஆற்றல் இருக்க வேண்டும், என்னென்ன தன்மைகள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹால நாடி இருந்தானோ அந்த நாட்டப்படி உடனடியாக அது ஆகிவிட்டது. நான் முன்னாலே சொல்லி இருக்கிறேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான் அல்லாஹால அப்படின்னு சொன்னா களிமண்ணால இந்த உருவத்தை செஞ்சு வச்சான், ஒரு சூரத்தை செஞ்சு வச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி செஞ்சு வைக்கக்கூடிய அந்த நேரத்துல மனிதனுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய எத்தனையோ உறுப்புகள் இருக்கின்றன. உள்ள நம்ம கீறி பார்த்தோம்னா எவ்வளவு உறுப்பு இருக்குது. இதயம் இருக்குது, இதயத்துல வாழ்வு இருக்குது, அந்த இதயத்துல போய் ரத்த ஓட்ட, ரத்த நாளங்கள் சேரக்கூடிய அந்த நரம்புகள் இருக்கின்றன. எத்தனையோ விதமான நரம்புகள், பல மைல் நீளமுள்ள நரம்புகளை அல்லாஹ்தாலா உடலுக்குள்ள உண்டாக்கி வைத்திருக்கின்றன. இந்த நரம்புகள் இருக்கின்றன. உள்ள வயிற்றுக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா குடல் இருக்குது, சின்ன குடல், பெருங்குடல், மலக்குடல், அது இது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பொருள்கள், நூற்றுக்கணக்கான பொருள்களை நம்முடைய இந்த தொண்டைக்குழியில இருந்து இந்த இடுப்பு வரைக்கும் உள்ள பகுதியில, இந்த பாடியில அல்லாஹ்தாலா அமைச்சு வச்சிருக்கான். இந்த பாடிக்குள்ள எத்தனை நூற்றுக்கணக்கான உறுப்புகள் இருக்கின்றன. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணால செஞ்ச போது இந்த குடலு, சின்ன குடலு, பெருங்குடலு, மலக்குடலு, அந்த கிட்னி, ஈரல், அது இது எல்லாத்தையும் வச்சு செஞ்சு வச்சுதான் அல்லாஹ்தாலா படைச்சானா? அப்படி படைக்கல. டோட்டலா உருவமா தான் அல்லாஹ்தாலா செஞ்சான், மொத்தமா ஒரேடியா உருவமா செஞ்ச பின்னால இந்த உடலுக்குள்ளே, கழுத்திலிருந்து இந்த இடுப்பு வரைக்கும் உள்ள இந்த பகுதிக்குள்ளே என்னென்ன பொருள்கள் அமைந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ்தாலாவுடைய நாட்டத்தில் இருந்தது, அறிவில் இருந்தது. அல்லாஹ்வுடைய அறிவில் இருந்த அந்த விஷயத்தை பார்த்து இந்த மனிதனுடைய, இந்த ஆதமுடைய படைக்கப்பட்ட இந்த உருவத்திற்குள்ள இதுவெல்லாம் உண்டாக வேண்டும், குன் நீ ஆகிவிடு அப்படின்னு சொன்னான். அந்த அறிவை பிரயோகித்து அதை உண்டாகிவிடு என்று சொன்ன பொழுது பயக்கூன், அது உண்டாகிவிட்டது. இந்த கழுத்திலிருந்து பாடி வரைக்கும், இது இடுப்பு வரைக்கும் என்னென்ன பொருள் இருக்க வேண்டுமோ அதெல்லாம் அதுக்குள்ள வந்து. அதே போன்று தலையை அல்லாஹ்தாலா படைச்சானா தலை மாதிரி. இப்ப நம்ம நிறைய சிலைகள் இருக்குன்னு நம்ம பாக்குறோம், உருவச் சிலைகள் எல்லாம் திறந்து திறந்து வைக்கிறாங்க. காமராஜ் சிலை, எம்ஜிஆர் சிலை, கருணாநிதி சிலை, எத்தனையோ சிலைகள், பெரியார் சிலை எல்லாம். பெரியார் உயிரோடு இருக்கும்போது அவருடைய தலைக்குள்ள என்ன இருந்துச்சு அதெல்லாம் இவர் தலைக்குள்ள இருக்குதா? இப்போ இந்த உருவச் சிலைக்குள்ள தலை, அதனுடைய பாடிக்குள்ள என்ன இருந்துச்சு அதெல்லாம் இருக்குதா? வெறுமனே களிமண்ணாலேயோ அல்லது ஏதாச்சும் ஒரு உலோகத்தாலேயோ செஞ்சு வச்சிருக்கிறாங்களே தவிர உள்ள கிழிச்சு பார்த்தா ஒண்ணும் இருக்காது, வெறும் இதா இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ப எப்படி இந்த சிலைகள்லாம் இருக்கு, அது மாதிரி தான் அல்லாஹ்தாலா செஞ்சான். ஆனா உள்ள எப்படி வந்துச்சு எல்லாம்? அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில், அல்லாஹ்வுடைய அறிவில எது இருந்ததோ அதையெல்லாம் உண்டாகு அப்படின்னு சொன்னா உண்டாயிடுச்சு. அதே மாதிரி தலையை செஞ்சு வச்சிருந்தா, அந்த பாடியில தலை ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு, அந்த தலைக்குள்ள என்னென்ன இருக்கணுமோ அதையெல்லாம் உண்டாகு அப்படின்னு சொன்னான். அல்லாஹ்தாலா உண்டாச்சு. எவ்வளவு இருக்கு தலைக்குள்ள? மனிதனுடைய தலைக்குள்ள என்ன இருக்குது? ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. இப்ப நம்ம சொன்ன அந்த ஒரு பெரியார், ஒரு ஞானவான் சொன்ன கருத்து, அதே போன்று தலைக்குள்ள எத்தனையோ அற்புதமான பொருள்களை எல்லாம் அல்லாஹ்தாலா படைச்சு வச்சிருக்கணும். தலை எவ்வளவு மிக அற்புதமான பொருள். இன்சான் உடம்புக்கு தலையே சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்றோம். 8 ஜான் ஒவ்வொரு பொருளுக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய கையில 8 ஜான் உடம்பு. எறும்புக்கும் அப்படித்தான். எறும்பு தன்னுடைய கையால, கைன்னு சொன்னா அதுக்கு முன்னங்கால் இருக்கு பாருங்க, அந்த கையால அளந்து பாச்சுன்னா 8 ஜான் இருக்குமா. எறும்புக்கும் தன்னுடைய உடல் 8 ஜான் தான். அதே மாதிரி குள்ளமா இருந்தாலும் சரி, நெட்டையா இருந்தாலும் சரி. நெட்டையா இருந்தா விரல் நெட்டையா இருக்கும், குள்ளமா இருந்தா விரல் குட்டையா இருக்கும். அதனால அவர் அளந்து பார்த்தாருன்னா அவருடைய கையில 8 ஜான் இருக்கும். என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம், தலைதான் பிரதானம். தலை இல்லைன்னு சொன்னா மனுஷனே அல்ல, தலை இல்லைன்னு சொன்னா மனுஷனே அல்ல. அதனால தலைக்குள்ளே அல்லாஹ்தாலா எல்லாவற்றையும் அமைச்சு வச்சிருக்கான். அதனாலதான் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு உண்மையாக வெட்கப்பட வேண்டும் என்று இருந்தால் அவன் தன்னுடைய தலையை பாதுகாத்துக் கொள்ளவும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்கள் இஸ்தஹியூ மினல்லாஹி ஹக்கல் ஹயா, அல்லாஹ்வுக்கு நீங்கள் உண்மையாக வெட்கப்படுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க வெட்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க துணி எல்லாம் உடுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னாங்க அந்த கருத்துல. அது அல்ல நான் சொல்ற வெட்கம்.
எவர் ஒருவர் உண்மையாக அல்லாஹ்வுக்கு வெட்கப்படக்கூடியவராக இருப்பாரே ஆனால் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தலையையும் தலையில் இருக்கக்கூடிய பொருள்களையும் பாதுகாத்துக் கொள்ளவும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தலை ரொம்ப பிரதானம். பிறகு வயிற்றை பத்தியும் சொல்றாங்க, மற்ற உடம்புல உள்ள எல்லா பொருள்களை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க. தலையை பாதுகாத்துக் கொள்ளவும், தலையில் உள்ள பொருள்களை பாதுகாத்துக் கொள்ளவும் அப்படின்னு சொல்லி. தலையை பாதுகாத்துக் கொள்ளவும் அப்படின்னு சொன்னா தலையில தான் பிரதானமான பொருள்கள், கண்ணு, மூக்கு, காது, நாக்கு, பல்லு எல்லாம் இருக்குது, மூளை எல்லாமே அதுலதான் இருக்குது. இதையெல்லாம் ஹராமை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளவும் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு கருத்து, மிக முக்கியமான கருத்து, தலையை பாதுகாத்துக் கொள்ளவும் அப்படின்னு சொன்னா தலையை அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் தாழ்த்தாமல் பாதுகாத்துக் கொள்ளவும். தலையில சஜிதா செய்யணும், தலையில தானே சஜிதா செய்யணும், சஜிதா செய்யறது தலையில, தலையில சஜிதா செய்ய முடியாது. இப்ப அந்த சஜிதாவை அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் செய்யக்கூடாது என்ற கருத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக மனிதனுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய குத்ரத்தால், தன்னிடத்தில் இருந்த அந்த அறிவின் காரணமாக அல்லாஹ் தஆலா மனிதனுக்குள்ளே அமைத்து வைத்தார். அதனால் அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான், அப்படி படைச்ச ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹலகஹு மின் துராப், மண்ணினால் அவரை படைத்தான். சும்ம கால லஹு, பிறகு அந்த உருவத்தை நோக்கி, ஆதமை நோக்கி அல்லாஹ் சொன்னான், குன், நீ ஆகிவிடு என்று சொன்னான். ஃபயகூன், அது ஆகிவிட்டது. எப்படி ஆக வேண்டுமோ அப்படி ஆகிவிட்டது. மனிதனுடைய எல்லா ஆற்றலும் உடைய பொருளாக அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே உருவாக்கப்பட்டார்கள். இந்த ஆதமை போன்றுதான் ஈசாவும் இருக்கின்றார். முன்னால 15 விஷயங்கள் சொல்லி காட்டப்பட்டன. அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றுதான் மனிதர் தானே தவிர, அல்லாஹ்வுடைய தூதர் தானே தவிர, அல்லாஹ் தஆலாவுடைய அடிமை தானே தவிர அவர் தெய்வமாக கிடையாது என்பதாக அந்த கிறிஸ்தவர்களுக்கு பதிலாக அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுகின்றார். அல் ஹக்கு மிர் ரப்பிக ஃபலா தகூனன்ன மினல் மும்தரீன், ஃபலா தகும் மினல் மும்தரீன். இந்த செய்திகள், சொல்லப்பட்ட விஷயங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக இதுதான் சத்தியமானது. இந்த உண்மையான விஷயம் உம்முடைய ரப்பிடத்தில் இருந்து உள்ளது. அல் ஹக்கு, ஹக்கான விஷயம், உண்மையான விஷயம், சத்தியமான விஷயம், மிர் ரப்பிக, உம்முடைய ரப்பிடத்தில் இருந்து உள்ளது. ஃபலா தகும் மினல் மும்தரீன். அதனால இந்த கிறிஸ்தவர்கள் உங்களை ஏமாத்தி, இல்ல ஈசா அல்லாஹ் தான், அல்லாஹ்வுடைய மகன் தான், அல்லது வணங்கப்படக்கூடிய 3 நபர்களில் 3வது ஒருவர் தான் என்பதாக சொல்லி உங்களை சந்தேகத்தில் ஆழ்த்தி விட வேண்டாம். உங்களுக்கு அந்த மாதிரி எந்த விதமான சந்தேகம் வந்துடக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுவதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் தஆலா அறிவுறுத்துகின்றான், மற்ற உலக மக்களுக்கு அறிவுறுத்துகின்றான். யாரும் சந்தேகம் கொள்ளக்கூடாது, யாருக்கு எந்த சந்தேகம் வந்துடக்கூடாது. ஒரு சமயம் இந்த கிறிஸ்தவர்கள் சொல்ற மாதிரி ஈசா அல்லாஹ்வுடைய குமாரனா இருப்பாரோ அப்படின்னு சந்தேகம்லாம் வந்துடக்கூடாது. அதே அல்லாஹ் தஆலா அதுக்காக வேண்டி முன்னால உள்ள விஷயமே போதுமானது, திரும்ப அந்த சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக திரும்ப அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றான். இங்க சொன்ன விஷயம் இருக்கு பாருங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போலதான் அவர் தெய்வம் அல்ல அப்படின்னு சொன்ன விஷயம், அதுதான் உண்மை. அந்த உண்மை எங்கிருந்து வந்தது? உங்களுடைய ரப்பிடத்தில் இருந்து வந்தது. அல் ஹக்கு மிர் ரப்பிக, இந்த சத்தியமான விஷயம் உங்களுடைய ரப்பிடத்தில் இருந்து உள்ளது. ஆகவே வலா தகும் மினல் மும்தரீன், சந்தேகம் கொள்ளக்கூடியவர்களில் உள்ளவராக நீர் ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார். அது உலக மக்கள் அனைவருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தேகப்படல. ரசூலுல்லாஹ் சந்தேகப்பட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு வருது. ரசூலுல்லாஹ் சந்தேகப்படல, மக்கள், மனிதர்கள் சந்தேகப்படுறாங்க. ரொம்ப பேர் இருக்கிறாங்க, ஏன் அப்படி செஞ்சா என்ன, போய் பார்த்தா என்ன, முடவர்கள் நடக்கிறார்கள், ஊமையர்கள் பேசுகிறார்கள், குருடர்கள் பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்றானே, நமக்கு தான் ரொம்ப நாளா கண்ணு தெரியாம இருக்காங்க, போய் பார்ப்போமே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரக்கூடாது ஒரு முஸ்லிமான மனிதனுக்கு. அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா சொல்ற ஃபலா தகும் மினல் மும்தரீன், அப்படி சந்தேகப்படுபவர்கள் உள்ளவராக நீர் ஆகிட வேண்டாம், முஸ்லிம்களே மூமின்களே நீங்கள் ஆகிட வேண்டாம் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஆக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் எதை சொன்னானோ அதை விளக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதுதான் உண்மை, அதைத்தான் நம்ப வேண்டும் என்று மூமினான மக்களுக்கு அல்லாஹ் தஆலா இங்கே கட்டளையிடுகின்றான். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையை, உண்மையான நிலையை மேற்கொள்ளக்கூடியவர்களாக, நம்பக்கூடியவர்களாக, நம்பி செயல்படக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அதற்குரிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தருள்வானாக.